ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு லாங்குவேஜ் வந்து உங்களோட தலையெழுத்தே மாற்றும், நம்ம நாட்டோட பொருளாதாரத்தையே மாற்றுன்னு சொன்னாங்களா நம்ப முடியுமா? நம்பி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும். அதுக்குண்டான காரணம் என்னங்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த லாங்குவேஜ் வேறு ஒன்றும் இல்லை, இங்கிலீஷ் தான். நம்ம இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கிறதால வந்து நம்மளுக்கு வந்து நல்லா வெளியில் வந்து வேலைவாய்ப்பு நல்லா கிடைக்கும். நமக்கு வந்து நல்லா வேலைவாய்ப்பு கிடைக்கிறதால நம்மளோட நாட்டோட பொருளாதாரமும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். நம்ம நாட்டில் தான் வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற தேவையில்லை, வெளிநாட்டிலையும் நம்மளுக்கு வந்து வேலை கிடைக்கும். ஆனால் நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு வந்து இங்கிலீஷ் சரியாக பேசுகிறதுக்கு வந்து சரியான ட்ரைனிங் வந்து கொடுக்க மாட்டேங்காங்க. ஆனால் சிபிஎஸ்சி, மெட்ரிகுலேஷனு இந்த மாதிரி இருக்கிற பசங்க வந்து நல்லா இங்கிலீஷ் பேச கற்றுக்கிட்டு அவங்க வந்து இந்தியாவிலையும் வேலை பார்க்காங்க, வெளிநாட்டிலையும் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து நல்லாயிருக்கு. மேக்ஸிமம் நம்ம கவர்மெண்ட் வந்து ஹிந்தியை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி இருக்காங்க. அது ஏன் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம நாட்டில் வந்து பாலிடிக்ஸுக்கு வந்து எல்லா பக்கமும் ஹிந்தி மூலிமா பேசுகிறதால ஈஸியாக ரீச் ஆகும். ப்ளஸ் வந்து ஒரே லாங்குவேஜாக நம்ம நாட்டோட லாங்குவேஜ் தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஹிந்தியை தான் வந்து ரொம்ப திணிக்க பார்க்காங்க. ஆனால் இந்தியா ஃபுல்லாமே இங்கிலீஷுங்கிறது வந்து ஆல்ரெடி வந்து இதாகிடுச்சு. வேர்ல்டு ஃபுல்லாமே இங்கிலீஷுங்கிறது வந்து ரொம்ப பெரிய லாங்குவேஜாக இருக்குது. நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து இங்கிலீஷ் வந்து நல்லா ஃப்ளூயண்ட்டாக பசங்களுக்கு பேசுகிறதுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க அப்படின்னா, அவங்க நம்ம நாட்டில் மாத்திரம் இல்லாமல் வெளிநாட்டிலையும் போய்ட்டு நல்லா வேலை பார்க்குறதுக்கு வந்து வேலை பார்ப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா, மேண்ட்ரின் அப்படிங்கிற மொழி வந்து சைனா ஃபுல்லாமே பேசுகிறாங்க. ஒரே லாங்குவேஜ் சைனா ஃபுல்லாமே வந்து மேக்ஸிமம் 90% பேசுகிறதால அங்கே வந்து அவங்க பிஸ்னஸ் வந்து நல்லா டெவலப் ஆகுது. அவங்களுக்குள்ளேயே உள்ளூருக்குள்ளேயே நல்லா வர்த்தகத்தெல்லாம் நல்லா ப்ரொடக்ஷன் பண்ணி வேர்ல்டு லெவலில் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம சைனா ஃபீட் பண்ணணுன்னா நம்ம இங்கிலீஷ் நல்லா கற்றுக்கிட்டு நம்ம உலகம் ஃபுல்லாக நம்ம பசங்க வேலைக்கு போகணும். நம்ம இந்தியாவிலையும் எல்லாருமே நல்லா பேச கற்றுக்கிட்டு நம்மளும் நல்லா பிஸ்னஸ் நல்லா டெவலப் பண்ணணும். அப்படி நம்ம இங்கிலீஷ் வந்து இந்தியா ஃபுல்லாக எல்லாருமே பேசுகிறாங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவுக்குள்ளேயே நம்ம பிஸ்னஸ் வந்து நல்லா டெவலப் பண்ணலாம். நம்ம பிஸ்னஸ் நல்லா டெவலப் பண்ணி வேர்ல்டு லெவலில் நம்ம கண்ட்ரி வந்து நல்லா பெருசாக ரீச் ஆகும். உங்களுக்கும் நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கும் நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும். நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்காத உங்கள் குடும்பத்தோட பொருளாதாரமும் நல்லாகும். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு இங்கிலீஷுங்கிற ஒரு லாங்குவேஜ் வந்து நம்மளோட தலையெழுத்தே வந்து மாற்றுது. இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மதர் லாங்குவேஜ் வந்து நம்ம விடணுங்கிற தேவையில்லை. மதர் லாங்குவேஜையும் நம்ம நல்லா வந்து எப்போதும் நல்ல ஒரு தரவாக இருக்கணும். ப்ளஸ் வந்து இங்கிலீஷ்லேயும் தரவாக இருக்கணும். இது வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் எடுத்து பண்ணணும். இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம பசங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தது அப்படின்னா அவங்களும் வந்து ஒரு நல்ல வேலைவாய்ப்புக்கு போவாங்க. ப்ளஸ் வந்து மதர் லாங்குவேஜையும் வந்து நல்லா கற்றுக்கிடுவாங்க. இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்தாங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து இந்தியாவோட வளர்ச்சி ஒரு சின்ன ஒரு லாங்குவேஜ் நம்ம கற்றுக்கிறதால நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ப்ளஸ் வந்து நம்ம பசங்களோட பொருளாதாரமும் நல்லாயிருக்கும். உங்களோட கருத்து என்னங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். ஹிந்தி தான் நம்ம தெரிஞ்சுக்கணுமா, இல்லை இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமா? நான் சொன்னது எதுவும் கரெக்டாக தப்பாங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக வேறு எதுவும் டாப்பிக்கை பற்றி பேசணுன்னா சொல்லுங்கள், நான் பேசுகிறேன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புதுசாக போடக்கூடிய வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு.